எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தர்மை ஆதீன முதல்வர் மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரியார் அவர்களுக்கு எனது சிரம்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது குருவும் எனது ஞானாசிரியனுமாகிய சித்தியடைந்த 26வது குருமகா சன்னிதானம் அவர்களின் ஆசியோடும் இந்த நாள் கந்தபுராணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வீரவாகுதேவர் அவர்களின் தூது. கந்தபுராணத்தில் உள்ளது எந்த புராணத்திலும் இல்லை என்பார்கள். ஒருவர் கந்தபுராணத்தை முழுவதுமாக தெரிந்தால் 14 புராணங்களில் உள்ள செய்திகளையும் நாம் அறிந்தது போல ஆகும் என்பார்கள் பெரியோர்கள். கந்தபுராணம் தோன்றிய கதை அது நிறைய ஒவ்வொரு காண்டங்களும் சொல்லப்படுகிறது. எல்லாமே சிவனை பற்றிய செய்திகளாக இருக்கும். கந்தனை பற்றிய செய்திகளாக இருந்தால் கூட கந்தன் சிவனது மறு உருவம், அவருடைய ஜெராக்ஸ் காப்பின்னு தான் சொல்ல முடியும். சிவன் அளப்பரும் கருணை உடையவன். இந்த நாளில் இந்த கந்தசஷ்டி 6 நாட்களிலும் சிவனது பெருமைகளையும் அவருடைய பிரதி உருவமாக இருக்கின்ற சுப்பிரமணிய கடவுளின் பெருமைகளையும் அருமைகளையும் தெரிந்து கொள்வதற்கு நாம் பல பிறவிகள் எடுத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 6 நாட்களும் நாம் நல்ல மங்களகரமான செய்திகளை கேட்டு மனம் மகிழ்ந்து நாம் வாழ்வில் இன்புறுவோம். முதற்கண் விநாயகப் பெருமானின் போற்றி. ஓம் கணானாம் த்வாம் கணபதிகும் ஹவாமகே கவிம் கவிநாபமச்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரக்மணாம் பிரக்மணஸ்பத ஆனஷன் வன்னூதிபிஸ்ஸீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக. அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்தபுராணத்தை எழுதும்போது முதல் காப்பு செய்யுளாக விநாயகரை போற்றும் விதமாக முதல் பாடல் திகட சக்கர செம்முக மைந்துலான் ஷகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை நினைந்து நாம் அவரிடம் பணிந்து வேண்டி எந்த காரியத்தையும் செய்வது என்பது வழக்கு. அப்படி வகையில் எல்லாம் புலவர்களும் எல்லோரும் முழுமுதற் கடவுள் ஞானக் கடவுள் விநாயகனை போற்றி நாம் வணங்கி செல்வது மிகவும் அவசியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திகட சக்கரம் 10 கைகளும் 5 சிரசுகளையும் கொண்ட சிவந்த சக்கர முகங்களை கொண்ட சிவபெருமானையும் தாமரை நாயகன் சூரியனையும் அகட சக்கர விண்மணி யாவுரை விநாயகர் இந்த தக்ஷயாகத்தின் அழிவில் வீரபத்ர கடவுள் அங்கே தோன்றி தக்ஷ யாகத்தை அளித்ததாகவும் நாம் கதையில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அழிக்கும் பொழுது அந்த சுதர்சன சக்கரம் வீரபத்ரர் அணிந்த தலைமாலையில் ஒன்று போய் அந்த தலைமாலை அந்த சக்கரத்தை கவி வாயில் வைத்திருந்ததாம். இந்த சக்கரம் மீண்டும் மகாவிஷ்ணு கையில் வர வேண்டும். அந்த தலைமாலையில் உள்ள அந்த சக்கரத்தை விழுங்கியதால் மகாவிஷ்ணுவுடைய உடனிருப்பவ சேவகன் அவன் விஸ்வக்சேனன் போய் அந்த வீரபத்ர சுவாமி அருகில் இருந்து அதை கேட்பவராக கொஞ்சம் என்ன பண்ணனா அவனை வணங்கி கை கால்களை மடக்கி முகம் கண்கள் வாயெல்லாம் சுழித்து ஒரு விகட ஆட்டம் ஆடினானாம். அப்பொழுதுதான் இதை பார்த்து அது வித்தியாசமான ஒரு நடனம். அதை பார்த்து எல்லோரும் சிரிப்பு ஒளியோடு அதை கழித்தார்களாம். அந்த வகையில் அப்படி சிரிக்கும்போது அந்த தலைமாலையும் சிரித்ததால் அந்த சக்கரம் தன் வாயிலிருந்து விழுந்ததாம். அதை எடுத்த உடனே விநாயகர் பையில் வச்சுக்கிட்டார் போல இருக்கு. திரும்ப விநாயகரை போய் வணங்கி
அவனுக்கு திரும்பவும் அந்த விகட நடனத்தை ஆடி விநாயகப் பெருமான் அந்த சக்கரத்தை திரும்பவும் கொடுத்தது திரும்பவும் திருமால் கையில் வந்ததான். அதான் அந்த பாட்டு பாடியிருக்கின்றார் காஞ்சி முனிவர். இன்றைக்கு நாம் பேச வேண்டிய தலைப்பு வீரவாகு தூது. அது இந்த மகேந்திர காண்டத்தில் ஏறக்குறைய 19 படலங்கள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு போர் மூழுவதற்கு முன்னால் போரை யாருமே விரும்புவதில்லை. போரை எப்படியாவது தவிர்த்தருள வேண்டும் என்பது இந்த உலகத்தின் நியதி. அது பல பல யுகங்களாகவும் இதை பின்பற்றப்படுகிறது. கடவுள் கூட எல்லோருக்கும் அருளை புரிபவன், அரக்கர்களுக்கு கூட அருளை புரிபவன் தான். சுப்பிரமணிய கடவுள் கிரௌஞ்சமலையும் தாரகனையும் அழித்து திருச்செந்தூர் கோவிலில் வந்து அமர்ந்திருக்கிற பொழுது படைவீடு அமைத்து அடுத்த சூரனை அழிப்பதற்காகவும் அவனுடைய அவுண கூட்டங்களை அழிப்பதற்காகவும் அங்கே முகாமிட்டு இருக்கின்றார். அந்த சமயத்தில் நாளை சென்று சூரபன்மனையும் அவனை சார்ந்த அவுண கூட்டங்களையும் அழித்து தேவர்களை மீட்பதற்காக அங்கே குடிகொண்டிருக்கின்றார். அந்த சமயத்திலும் கூட முருகப்பெருமான் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த சூரபத்மனும் மிகப்பெரிய அளப்பரிய வரங்களை பெற்று சிவபெருமானது அருளை பெற்று 108 அண்டங்களையும் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக வாழ வேண்டிய சாகா வரம் பெற்றவன். அப்படி இருக்கும்போது அவனையும் அழித்தல் நன்மை என்று அவன் பல இன்னல்களை புரிந்து தேவர்களை சிறைப்படுத்தி இருந்தாலும் அவனை அழிப்பது நமது முதல் நோக்கம் அல்ல. முதலில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யாராவது ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டும் என்று சுப்பிரமணிய கடவுள் கருதுகின்றார். விஷ்ணு பிரமாதியர்களும் ஏனைய எஞ்சியிருக்கின்ற தேவர்களும் தங்கள் கருத்துக்களை இதுவாறாகவே சிந்திக்கின்றனர். அந்த வகையில் சுப்பிரமணியர் பிரம்மாவை அழைத்து, இந்த தூதுக்கு உங்களில் யார் இதற்கு தகுதியானவர் என்று சொல்லுங்கள், அவரை அனுப்புவோம் என்று ஒரு ஆலோசனை கேட்கின்றார். எல்லோரும் ஆலோசித்து பிரம்மா வந்து சொல்கின்றார், இந்த தூது செல்வதற்கு மிகவும் உகந்த ஒரு திறமையான ஒரு மனிதர் யார் என்றால் அவர் வீரவாகு தேவர். வாகு என்றால் தோள், திண்மையான தோள்களை உடைய வீரத்தை உடைய வீரவாகு தேவர் சுப்பிரமணிய கடவுளின் தம்பியர்களில் 9 பேரில் ஒருவர். அந்த வகையில் வீரவாகு தேவரே மிகவும் பொருத்தமான சிறந்த தூதுவர் என்று அவரை அழைத்து எல்லோரும் ஒருமனதாக சிவசுப்பிரமணிய கடவுள் அருளால் அவரை அனுப்புவதற்காக எல்லோரும் தீர்மானித்து அனுப்ப இருக்கின்றார்கள். அப்படி கூறும்போது வீரவாகு தேவர் சுப்பிரமணிய கடவுளின் ஆணையை ஏற்று மகேந்திரபுரம் செல்வதற்காக எத்தனித்து புறப்பட சென்றிருந்தார். அவர் குமார கடவுளை வணங்கி மெதுவாக அந்த கடற்கரை ஓரமாக சென்று முதலில் கந்தமாதன மலையை அடைகின்றார். கந்தமாதன மலை மிகவும் மேருமலையை விட உயர்ந்ததாகவும் உயரத்தில் மிகவும் சரிந்த மலையாக இருப்பதால் அந்த மலையில் கடற்கரையோரம் தாண்டி அந்த மலையில் ஏறுகின்றார். இதற்கு முன்னால் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கின்றார். இங்கே விஸ்வரூபம் தரையிலிருந்து வானமளவும் எட்டாத தூரம் அளவும் அவருடைய விஸ்வரூபம் எடுத்து செல்கின்றார். அவரோடு 109 வீரர்களும் எல்லா பூதகணங்களும் செல்கின்றது. அவர் கடற்கரை அடைந்தவுடன் அவர் அனைவரையும் வணங்க வீரவாகு தேவர் விடை பெற்று, நீங்கள் எல்லோரும் சென்று நீங்கள் திருச்செந்தூரில் இருங்கள் என்று சொல்லி பிறகு அந்த உருவத்தோடு மலையில் கால் எடுத்து வைக்கிறார். இந்த கந்தமாதன மலையில் அவர் கால் எடுத்து வைத்தவுடன் அங்கே அந்த மலையை அமிழ்ந்து உடைந்து தன் கால் பதித்தவுடனே பாதாளத்தில் செல்கின்றது. அங்கே உள்ள பறவைகளும் விலங்குகளும் பறவை கூட்டம் சிதறி ஓடுகின்றது. அங்கே தாரகனும் கிரௌஞ்சனும் இந்த கிரௌஞ்ச மலையில் எஞ்சியுள்ள அவுணர்கள் கூட இந்த கந்தமாதன புகலிடம் தங்கியிருந்த அவுணர் எஞ்சியவர்கள் கூட இதெல்லாம் பயந்து ஓடுகின்றார்கள். கந்தமாதன மலை மிகவும் தாழ்ந்து நொறுங்கி
அமிழ்ந்தது. அதனை அடுத்து கடல்பாய் படலம். இந்த கடலில் அந்த மலையிலிருந்து கடலில் தாவி தான் மகேந்திரபுரம் செல்ல வேண்டும். அப்படி ஆகாயத்திலே அந்த மலையிலிருந்து, அந்த மலை எப்படி இருக்கிறதா, அந்த மலையில் மிகப்பெரிய நாகங்களும் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்த மலை. அந்த மலை நொறுங்கும் போது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கின்றார், அங்கே உள்ள நாகங்கள் கக்கிய சிவப்பு மணிகள் எல்லாம் உருண்டு அந்த மலையிலிருந்து ஓடுகிறது. அதை பார்த்தால் குருதி பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிந்து போவதாக ஒரு உமையாகவும் அந்த பாடலில் சொல்கின்றார். அப்படி அந்த மலை பிளவுபட்டு அமிழ்ந்ததால் அப்பொழுதுதான் இந்த உருவத்தோடு நாம் சென்றால் பலரும் நம்மை கண்டுகொள்வார்கள் என்று தன் உருவத்தை சிறிதாக மாற்றி சாதாரண உருவத்தோடு கடலில் பாய முற்படுகின்றார். அடுத்தது கடல் பாய் படலம். ஆகாய மார்க்கமாக அவர் கடலில் அப்படி தாவி போகிறாரு. அந்த போகிற வேகத்தில் காற்றின் திசை மிகவும் சுழற்சி அதிக வேகமாக செய்கிறது. மலைகளெல்லாம் சுற்றி பறந்ததாம். அந்த வேகத்தில் அவருடைய ஸ்பீடு, அந்த ஃபோர்ஸில் எஞ்சியுள்ள மலைகள் பக்கத்து மலைகள்லாம் சுற்றி பறந்தன. அண்டங்கள் நிலை குலைந்தன, மேகங்கள் சுழன்றன. வடவா மொஹாக்கினி போன்ற வெப்பத்தையும் சுழித்து கடல் உள்வாங்கியதாம். அந்த அளவுக்கு அவருடைய உடலில் உள்ள விசையும் காற்றும் அத்தனை வேகம் கொண்டதாகவும், அவர் பெருமூச்சில் மதில் மலைகள் சோலைகள் வரவுகள் எல்லாம் அப்படியே ஆடி குலுங்கியதாம். அவருடைய நேத்திரத்தில் இருந்து வெளித்தோன்றிய நெருப்பு வெப்பமும் அவருடைய சுவாசத்தில் தேயும் தோன்றி மிகவும் வெப்பத்தை உண்டாக்கி பல அண்டங்களை கலக்கி சோலைகளையும் அங்கு உள்ள எல்லா அண்ட சராசரங்களையும் நிலை குலைந்து மாறியதாம். அப்பொழுது அந்த கடலில் பாயும் பொழுது அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் துளி வானத்துக்கு சென்றதாம். அந்த அளவுக்கு அவர் செல்லும்போது அந்த கடல் மேலோங்கியும் கீழோங்கியும் ஆடிக்கொண்டிருந்ததாம். நட்சத்திர மீன்கள் கூட கடலில் விழுந்ததாகவும் கச்சியப்ப சிவாச்சார் உமையாக பாடலில் சொல்லுகின்றார். அது எப்படி இருக்கின்றார், திரிபுரத்தை ஒரு சிரிப்புடன் நெருப்பு போன்று எரித்தாரே சிவபெருமான், அந்த ஒரு வேகத்தையும் கொண்டதாம். நெற்றிக்கண்ணிலிருந்தும் தோன்றிய வெப்பமும். இரண்டாவதாக இவர் திரிபுரத்தை எரிக்கும் பொழுது கீழே விழும்பொழுது திருமால் அந்த சுடுசரத்தை அவர் திருமாலை அம்பாக சுடுசரத்தை வெற்றி அந்த மாதிரி வேகத்தையும் கொண்ட அவ்வளவு விசையும் கொண்ட நம்ம வீரவாகு தேவர் அப்படி பறந்து செல்கின்றார். அங்கே இலங்கை தீவுக்கு கிட்ட போகிறார். இலங்கை தீவு கிட்ட போகும்போது அங்கே போகும்போது ஒரு காவல் இருக்கிறது. இலங்கையின் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரபுரி, அது ஒரு பெரிய கண்டம். அதற்கு தெற்கு பகுதியிலே ஒருத்தன் முதல்ல யார் பண்ணால் வீரசிங்கன் என்றவன் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா இலங்கைக்கு முன்னால் போகும்போது முதல்ல இலங்கையில் கடலில் நின்று ஒரு 3 மலைகள் தெரிகிறது. அது நடு சிகரத்திலே காலை வைக்கிறார். அந்த நடு சிகரத்தில் காலை வைக்கும் பொழுது அவர் அந்த பாதாளத்துக்கு கடலில் அமிழ்ந்து உள்ளே போயிட்டு தான். உள்ளே போய் நீர்களில் முச்சிரங்களில் நடுசரத்தில் பாய்ந்து நிற்கும்போது அந்த கடல், அந்த இலங்கை தீவு பாரத்தை தாங்க முடியாமல் கடலில் அமிழ்ந்ததாம். அப்பொழுது கடலில் ஆழ்ந்தபோது பல அசுரர்கள் அங்கே எல்லாம் இருந்த அந்த இதெல்லாம் தண்ணீரில் மிதந்தார்களாம். எல்லா ஆடு மாடுகள் பறவைகள் கூட்டங்கள் எல்லாம் அங்கே சிதறி ஓடியது. இந்த வீரசிங்கன் காவல் பார்க்கும்போது, என்னடா புதுசாக யாரோ ஒரு மனிதன் இந்த பகுதிக்கு வர்றானே யாருன்னு கேட்குறார். வானா ஆகாய மார்க்கமாகவே கொள்ளும்போது அவர் இறங்கும்போது நீ யாருன்னு கேட்க, நான் முருகப்பெருமான் சேனாதிபதி, அவரின் ஆணைப்படி நான் சூரபன்மனை பார்க்க செல்கின்றேன் என்று சொன்னதும் அவன் மிகவும் கோபம் கொண்டு தனது சேனா வீரர்களை கொண்டு அவரை தாக்க சொல்கின்றார்கள். அத்தனை 1000 சேனைகள் கொண்ட அந்த அவுணர் படைகள் இவரை தாக்க முற்படுகின்றது. சூலாயுதத்தால் தாக்கின்றான். அவன் பல ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அழிக்கிறான். அழிக்கும்போது வீரவாகு தேவர் தன்னுடைய ஒரே சூலத்தை அவன் மேல் ஏவி விட்டு அவன் தலையை அறுத்து வெட்டி வீழ்த்துகின்றார். அடுத்ததாக 4வது இலங்கை வீழ்படலம். கடலின் மீது அவர் போகும்போது மேரிகிரி இலங்கை முச்சிரத்தில் அந்த நிற்கிறது மாதிரியும் அதில் கால் வச்சு கீழே அமுங்குவது போன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது வீரவாகு
பாதாளம் வரை அந்த மலைகள் சென்று பாதாள உலகத்தையே காண்பிக்கின்றதாம். கடல் பிளந்து நாகலோகங்கள் இருக்கின்ற பாதாள லோகமே தெரிகின்ற அங்கிருந்த நாகங்கள்லாம் வெளிப்படுகின்றதாம். மூழ்கிய அவுணரை மீன்கள் அங்கே போய் அந்த மலை அமிழ்ந்தவுடனே அங்கே தங்கியிருக்க அவுணர்கள்லாம் தண்ணியில் மிதக்கின்றார்கள். அங்கே உள்ள அவுணர்கள் கணவன் மனைவி எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே மிதந்துறாங்க. அங்கே உள்ள ஆடு மாடுகள் மற்ற விலங்குகள் யானை பூங்கா அந்த மலையில் உள்ள யானை சிங்கம் புலி கரை எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிறது. இதை பார்த்தோன்னா சுறா மீன்கள் அந்த விலங்குகளை விழுங்குகிறது. அவுணர்களையும் சாப்பிடுவதற்காக அவர்களை பற்றி இழுக்கிறது. இந்த அவுணர்களின் மனைவியர்கள் பெண்கள் கூட ஒரு பக்கம் சுறா மீன் இழுக்கு தான், ஒரு பக்கம் அவுணர்கள் தப்பிச்சு கொண்டு போகிறதுக்கு அந்த பெண்களை இழுக்கின்றார். ரெண்டு பேருக்கும் போட்டி. இந்த பெண் அவுணர்களை ஒரு பக்கம் சுறா மீன் இழுக்குது, ஒரு பக்கம் அவுணர்களுடைய கணவன்மார்கள் இருக்கும்போது அப்படி தப்பித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற்று மனைவியரையும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. யாரெல்லாம் கையில் கையெல்லாம் ஏற்றி கரைக்கு வர்றாங்க, கிட்ட பார்த்தா இது யாருடைய மனைவியோ அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் அவங்கள்ட்ட மாற்றிக்கிறாங்க. சில பேர் அந்த அவுணர்கள் பெண்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கச்சிப சிவாச்சாரியார் பதிவு செய்கின்றார். குதிரை யானைகள் சுறா எடுத்துக்கொண்டு மகரங்களுக்கு போய் கொடுத்தான். அந்த சுறா மீன்கள் இத்தனை மிருகங்களையும் அவுணர்களையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அது சாப்பிடாம தன்னுடைய பெண் சுறாக்களுக்கு நோவாக கொண்டு போய் கொடுப்பதாக அந்த இலங்கை வீழ்படலத்தில் மிக அற்புதமாக கச்சிப சிவாச்சாரியார் தனது பாடல்களில் பதிவு செய்திருக்கின்றார். அப்படி கலக்கமடையும் போது பெண்களெல்லாம் அழுது உருண்டு பிறண்டு அங்கே கரையேறி சிலர் தப்பித்தார்கள். வெகுவானவர்கள் அந்த கடலிலே மாண்டு போனார்கள். அடுத்ததாக அவர் இந்த வீரசிங்கனை அவன் தலையை அறுத்து வெட்டி கொன்றவுடன் அடுத்தது அவனுடைய தலைவன் அதிவீரன் இருக்கின்றான். அந்த அதிவீரனை அடுத்தது 5வது படலம் அதிவீரன் வதை படலம். சூரனும் அவன் மக்களும் இவ்வாறு செய்ய வீரபாகு இலங்கையை கவிழ்க்கின்றார். அப்பொழுது அதிவீரன் ஒரு பெரிய குந்தாயுதத்தை ஏவி வீரவாகு மேல் தாக்குகின்றான், கைவாளால் தாக்குகின்றான். அத்தனையும் ஒரே ஒரு ஆயுதத்தால் தட்டிவிட்டு தலையிலே தன் கையால் அவர்களை அடித்து எல்லாம் பொடி பொடியாக்கி அவனையும் கொன்று விடுகின்றார். அடுத்ததாக இந்த அதிவீரனை கொன்ற பிறகு மாகேந்திரம் காண்டத்தை நெருங்குகின்றார். இந்த மகேந்திரபுரி மிகவும் அழகான நகரம். இந்த நகரத்தை பற்றியே ஏறக்குறைய 500 பாடல்கள் இருக்குது. அத்தனையும் நாம் இங்கே அவ்வளவும் பொருள் கூற முடியாது. கச்சிப சிவாச்சார் பல மிகுந்த உவமைகளோடு அந்த மகேந்திரபுரியின் அழகையும் செல்வத்தையும் மகிமையும் மிக அற்புதமாக இலங்கை கூறுறார். அங்கிருந்து இலங்கையை நீங்கி ஆகாயம் வழியாக இலங்கைக்கு செல்லும் பொழுது இலங்கை திரும்பவும் மீண்டு எழுந்ததாம். அமிழ்ந்து போன அந்த இலங்கை தீவு இவர் அதிலிருந்து பறந்து மகேந்திரபுரிக்கு போகிறோன்னா இந்த இலங்கை திரும்பவும் கடலில் அமிழ்ந்தது மீண்டும் தரைக்கு பூமியாக தெரிந்ததாம். அப்படி போகும்போது மகேந்திரபுரி தெரிகின்றது. மிக நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எங்கே ரீச் ஆகிறோமோ அந்த ஊர் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாய மார்க்கமாகவே அவர் பறந்து மகேந்திரபுரியின் வடக்கு பகுதிக்கு செல்கின்றார். அங்கே அந்த மகேந்திரபுரி இந்த சூரன் இருக்கின்ற அந்த மாளிகையில் மிகவும் கட்டுக்காவல் நிறைந்தது. 4 வாயில்கள், 4 வாயில்களிலும் பல பல அதித்திய வீரர்களையும் அவுணர்களையும் காவல் போட்டு வைத்திருக்கின்றான். அப்படி போகும்போது வடக்கு வாயிலை போய் சேர்றார். இந்த வடக்கு வாயில் யாருன்னா கோரன் அதிகோரன்கிற 2 அவுணர்கள் மிகவும் பெரிய பலசாலிகள். அவர் தான் தானே தலைவர்கள். அந்த வாயிலை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக 1,00,000 சேனைகளும் பல பல சேனைகளும் அவர்கள் கூட்டம். இப்போ நம்ம ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கே பல பல பிரிவுகளோடு ஒரு 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 கட்டமைப்போடு காவல் காத்து கொண்டிருக்கின்றான். அந்த வடக்கு வாயிலில் கோரன் அதிகோரன் காத்திருந்து பல்லாயிரம் சேனைகள் கூடி கூந்திருக்க ஆகாய மார்க்கமாக பார்க்கின்றார். பார்க்கும்போது ஆஹா, என்னால் இவங்க எல்லாத்தையும் கொல்ல முடியும், ஆனால் நான் வந்திருக்கிறது சூரபத்மனை பார்த்து அவன்கிட்ட செய்தியை சொல்லணும். அதுதான் இப்போ என்னால் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய ஆற்றலுக்கும் இவர்கள் அத்தனை பேரும் அளிக்க முடியும். சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும். இப்போ இதிலே நான் செலவிட்டேன்னா நான் என்னுடைய முக்கிய பர்பஸ் சால்வ் ஆகான்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணுறார். ஏன்னா இவர் ஒரே ஒருத்தர் தான் போகிறாரு, அதிபலசாலி. அத்தனை அவுணர்களையும் தாக்கிட்டு அத்தனை படைகளையும் தாக்குறதுக்கு ஏறக்குறைய 2 வாரங்கள் 2 மாதங்கள் கூட ஆகும். இதில் நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு பார்த்துட்டு அப்படியே மெதுகா கிழக்கு வாயிலில் போகிறார். பறந்து கிழக்கு வாயில் மிகவும் பரந்த விசாலமான ஒரு வாயில். அதில் 2
பெரிய வீரர்கள், எப்படி கோரன் அதிவீரன் மாதிரி அங்கே மேதிக்கண்ணன் வீரபானுங்கிற 2 பலசாலியான அவுணர்கள் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இங்கேயும் வந்து இதாக இருக்குதே, ரொம்ப கட்டுக்காவல் மீறி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுறார். இங்கேயும் நம்ம இறங்கி சண்டை போட்டால் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் ஆகும். என்னால் முடியாத ஒன்றும் இல்லை, உடனே எல்லாத்தையும் வந்து இறங்கி போர் செய்து அவர்களை முடிப்பேன். இருந்த போதிலும் என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம் சுப்பிரமணிய கடவுள் ஆணையின் ஏற்று நான் வந்து ஒரு தூதுவனாக வந்து தூதை மட்டும் செய்வதற்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இறங்காமல் நேராக தென் திசை நோக்கி போகிறார். இந்த தென் திசையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தென் திசையில் கயமுகன் ஒருத்தர் இருக்கான், கஜமுகன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 தலைகள், 2000 கைகள், 2000 தந்தங்கள், மிகப்பெரிய பலசாலி. அவனை பார்த்தாவே பெரிய பேருருவம், மலையை விட உயர்ந்த உருவம். அது வானத்தில் எங்கே இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய உருவம். அவனுக்கு தினமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, யானை இதுதான் சாப்பாடு. சாப்பிட்டு வாயு வழியெல்லாம் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கான். அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுகிறான். நீ யார வானத்துலேருந்து பார்த்துட்டான், வீரவாகு தேவர் வரதை பார்த்துட்டான். நீ யார், எங்கே வருகிறாய்? காற்று கூட புக முடியாத இடத்தில் நீ இவ்வளவு தைரியமாக எப்படி வருகின்றாய் என்று அவர் கேட்கின்றார். நீ வந்திருப்பது நீ தூதுவனா இல்லை வேறு அண்டத்தில் இருந்திருக்கிறனா? அதுவும் உனக்கு என்ன தைரியம்? சூரபன்மனது மகேந்திரபுரிக்கு வருவதற்கு உனக்கு தைரியம். 2வது அவருடைய முக்கியமான மண்டபத்தை நெருங்கி நீ வந்திருக்கிய, நீ யாரான்னு சொல்லி அதட்டுறான். பலவாறாக பல தீய சொற்களை கூறி அவன் ரொம்ப திட்டுறான். பட் அதை பார்த்தோன்னே இவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பல படைகளை ஏவி விடுறான். கைப்படைகளை ஏவிடான். திரும்ப பல சேனைகளையும் ஏவி விட்டு வீரபாகு தேவரை தாக்க ஆணையிடுகின்றான். அத்தனை சேனைகளிலும் அவர் எதிர்கொண்டு அழித்தார், அவளையும் அழித்தார். 2வது கடைசியாக அவன் இத்தனை படைகளையும் அழித்ததுக்கப்புறம் இந்த கஜமுகன் நேராக சண்டைக்கு வர்றான் வீரபாகு தேவர்கிட்ட. வீரபாகு தேவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப ஒரே பெருசாக இல்லை, அவனை பிடிச்சி ஒரு கையால் இழுத்த தரையில் ஓங்கி அடித்தார். அவ்வளோ பெரிய உருவத்தை அடித்த உடனே அவன் தரையில் பட்டு விழுந்து அழிந்தான். அப்படின்னா வீரபாகு தேவனுடைய பராக்கிரமும் வலிமையும் சிவனருளால் பெற்றது. என்ன சிவனருளால் பெற்றது? அவனுடைய அம்பாளின் சலங்கையிலிருந்து உருவாகிற நவவீரர்கள் அல்லவா. சுப்பிரமணிய கடவுளின் தம்பி அவர் எவ்வளோ பெரிய பலசாலியாக தேர்ந்தெடுத்து அவ்வளோ பெரிய ஆற்றலும் அவ்வளோ பராக்கிரமும் சிறந்த மனிதன். அத்தனை உயரமான கஜமுகனை அழித்தார், அத்தனை சேனைகளையும் அழித்தார். அழித்ததுக்கப்புறம் திரும்ப உள்ளே போகணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டர் ஏரியா, எல்லாமே என்ட்ரன்ஸுக்கு வெளியில் நடக்குது. இப்போ உள்ள கட்டுக்காவலை மீறி உள்ளே போகணும். இப்போ போனால் கிழக்கு வாசலுக்கு திரும்பவும் போகிறார். கிழக்கு வாசலுக்கு போகும்போது அங்கே இப்போ தான் அந்த இவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்து நம்ம உள்ளே போனால் மாட்டிக்குவான் அப்படின்னு சொன்ன கயமுகாசுரனை அழித்த பிறகு தன் உருவத்தை அணுவளவு மாற்றிக்கொண்டாராம். யாருக்கும் கண்ணுக்கு புலப்படாத உருவம் எடுத்து அந்த கிழக்கு வாசலில் போய் நகர் புகுப்படலம். அடுத்தது 8வது அந்நகர் வாயிலை அடைந்து நகர சிறப்பை நோக்கி பார்க்குறாராம். அந்த நகரத்தில் என்னென்ன அழகுகள்! ரொம்ப பிளான்டு சிட்டி, அகன்ற சாலைகள், நெடுந்தூரமான சாலைகள், அங்கே உள்ள சோலைகள், மலைகள், வாவிகள், பல வகையான மலர்களை பூக்கக்கூடிய பெரும் சோலைகள் நிறைந்த பெரிய அழகான அமராவதியை காட்டிலும் சொர்க்கலோகத்தை காட்டிலும் மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றான் சூரன். இதை பார்த்து பார்த்து வியந்து போகிறார். இத்தனையும் கொடுத்தது அண்ணல் சிவபெருமானாச்சே. இவனுக்கு 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆளக்கூடிய அவ்வளவு வரத்தை நல்கியிருக்கின்றார். இந்த சூரன் எப்படி இவ்வளவு துர்புத்தியோடும் தேவர்களை சிறையிட்டு அவர்களை சித்திரவதை செய்கின்றான். இவ்வளவு பெரிய வளங்களையும் பெற்று நலங்களையும் பெற்று ஒரு சிறிய கெட்ட உணர்வோடும் இவர்களை மற்றவர்களை சிறைப்படுத்தி இவன் வாழ்ந்திருக்கான்னு எண்ணி பார்த்து பார்த்து வியந்து போகிறார். அத்தனை அழகான மேருமலையை காட்டிலும் மிக உயர்ந்த கோபுரங்கள், மாட மாளிகைகள். இந்த வீதி போன உடனே என்ன பண்ணுறார், சிறிய உருவத்தாக மாற்றிக்கிட்டார். தன்னுடைய உருவத்தை இந்த உருவத்தில் போனால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவான், நம்ம எங்கேயா சிக்கிக்குவோம், போய் அனாவசியமாக சண்டை போட்டு பல மாதத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலன்னு சொல்லி சிறிய அணுவாக மாற்றி அந்த நகரத்தின் கோபுர உச்சிலேருந்து மெதுகாக இறங்குறார். போய் என்ன பண்ணுறார், முதல்ல வீடு பானுகோபன்
பானுகோபன் வீடு பெரிய ஒரு இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மினிஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் குவார்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு அமைச்சருக்கும் பெரிய பெரிய இருக்குது. அந்த மாதிரி சூரபத்மனும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு பெரிய தன்னுடைய பசங்க எல்லா பதவியில் இருப்பவர்களும் பெரிய பெரிய கோபுரம் மண்டபங்களோடு நிறைந்த பங்களாக்களை கொடுத்துருக்கான். அப்படி போகும்போது முதலில் கடந்து போகிறார் பானுகோபன், யாருக்குமே தெரில, அவனுடைய மாடியில் ஏறி போகிறார். அடுத்தது அக்னிமுகன், வஜ்ரவாகு மாளிகை, அடுத்தது இரணியன், இவனுடைய மாளிகையை தாண்டி அடுத்தது 3000 மைந்தர்கள் வீடு. சூரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ரவாகு பானுகோபன் மாதிரி இல்லாமல் அதை விட 3000 மைந்தர்கள் இருக்கானா, 3000 மகன்களுக்கு தனித்தனி வீடு. இதெல்லாம் கடந்து மேலேருந்து போய் அந்த மண்டபத்தை அடைவதற்காக அத்தானி மண்டபத்தை அடைவதற்காக போகிறோம். அதுக்கப்புறம் தர்மகோபன் இவர்களெல்லாம் வீடெல்லாம் கடந்து அந்த சபை சட்டசபை மாதிரி இருக்கும், அந்த மந்திர ஆலோசனை செய்யக்கூடிய அவன் அரசாட்சி என்ற அந்த மண்டபத்தை அடைகின்றான். அடையும் பொழுதே அங்கே மிகப்பெரிய காவலர்கள் இருக்கின்றார்கள். அந்த காவலர்கள் இருக்கும்போது எப்படா போகிறதுன்னு யோசனை பண்ணுறாரு. போகிறதுக்கு முன்னால் அங்கே ஏற்கனவே திருச்செந்தூர்லேருந்து வீரவாகு புறப்படும் போது சிவசுப்பிரமணிய கடவுளின் ஆலனைப்படி போகும்போது அங்கே இந்திரன் வேற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணுறான், நீங்கள் போகும்போது என் பையன் அங்கே சிறையில் இருக்கிறான், அங்கே உள்ள தேவர்களையும் என்னுடைய பையனையும் பார்த்துட்டு அப்புறம் சுப்பிரமணிய கடவுள் சொன்னது மாதிரி நீங்கள் போய் சூரனை பாருங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான் நம்ம இவர்கிட்ட வீரவாகிட்ட. வீரவாகு ஆகட்டும் என்று சொல்லி அதையும் போகிறார். அப்போ அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னாலே ஜெயந்தன் அவன் இந்திரனுடைய மைந்தன் அங்கே சிறைப்பட்டு கிடக்கின்றான். மிகவும் புலம்பி அழுது பல துயரங்கள் அனுபவித்திருக்கிறான். அப்படி போகும்போது அந்த சயந்தன் இருக்க இடத்தை பார்த்துட்டு போவோமேன்னு பிஃபோர் அந்த அத்தானி மண்டபத்தை போகிறதுனால சயந்தனும் 10,000 தேவர்களும் சிறைப்பட்டிருக்க சிறைச்சாலையை பார்க்கணும்னு போகிறான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சயந்தன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பல தடவை விலங்குகள் பூட்டப்பட்டு அவன் கையெல்லாம் பொண்ணு காப்பு காய்ச்சி உடல் மெலிந்து இவன் தற்கொலை எண்ணமும் செய்து கொள்ளும் இடத்தில் அந்த அளவுக்கு துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு தரையும் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த அவுலர்கள் அவனை ஒரு கட்டையாலையாம் கம்பிகளால் அடித்து உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க, பிகாஸ் அவன் எல்லாமே பார்த்து இந்திராவதியும் தேடுறான், இந்திராணியும் தேடுறான், எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டேன், உங்கள் அம்மா அப்பா எங்கே தங்கியிருக்கான்னு சொல்லி பையனை போட்டு மிகவும் சித்திரவதை செய்கின்றான். உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க சொல்லு, அவங்கள நான் போய் பிடிக்கணும்னு சொல்கிறான். டெய்லி அடிக்கிறது, டெய்லி துன்பப்படுத்துறது, இப்படி பலவாறாக அவுணர்கள் துன்பப்படுத்தி தேவர்களையும் ஒவ்வொரு நாளும் தினமும் ஜெயிலில் உள்ளே பூந்து அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, இப்படிலாம் சொல்லி அவன் இதுக்கு இந்த அடிலாம் தாங்கிறதுல செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணங்கள் கொண்டவனாய் தரையில் படுத்து அழுது புலம்புகின்றான். அப்படி ஆகாயமாக அந்த சிறிய உடம்போடு உள்ளே வர்றார். பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. வீரவாகு என்ன சொல்கிறான்னா, இவன் பார்த்தீங்கன்னா அந்த சயந்தன் புலம்புறது பார்த்தீங்கன்னா செத்து போயிடலான்னு சொன்னோடனே செத்து போக முடியல. ஏன்னா அமிர்தம் உண்டதால் இவருக்கு சாக போனாலும் சாவு வராது, தானே தற்கொலை பண்ணிக்கலான்ற கூட அவனுடைய உடல் அழியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பார்க்கடலை கடந்த அமிர்தத்தை உண்ட எல்லா தேவர்களும் சயந்தனும் தங்களை காயப்படுத்தினா கூட அடித்து கொன்னா கூட உயிர் போக முடியாது, சாகாமல் பல சித்திரவதை இந்த மாதிரி டெய்லியும் பட்டு அழுது கொண்டிருக்கின்றான். தூக்கம் இல்லை, மனதில் அமைதி இல்லை, தப்ப வழியும் இல்லை, கலங்கி புலம்பி திரியிறான். ரெண்டாவது அந்த சமயத்தில் பார்க்குறான் நம்ம எவ்வளோ வசதியாக ரொம்ப வாய்ப்போட இந்திரலோகத்தில் பஞ்ச மலர்கள் பஞ்சனையில் தூங்கின பல தேவ மகளிரோடையும் சேர்ந்து நான் மகிழ்ந்தேன். இவ்வளவு செல்வத்திலையும் ரத்தனம் வைரம் வைடூரியம் போன்ற பல செல்வங்களும் பல வகையான இன்பங்களை அனுபவத்தை இன்றைக்கி இங்கே சூரன் கையில் மாட்டிட்டு இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் பழைய ஞாபகங்களாம் நினைத்து புலம்புறான். இறுதியில் எங்கள் அப்பா எப்படி இருப்பாரோ, எங்கள் அம்மா எப்படி இருக்காரோ, யார் இழுத்துட்டு போனது, அவங்கள பார்க்க முடியலையே, எந்த சிறையில் வச்சுருக்காங்க, எந்த அவுணர் அவ்வளோ நேரம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம் பலவாறாக தன் தந்தை தாய் தந்தரை பற்றி அதிகம் கவலைப்படுறான் சயந்தன். இப்போ இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க தனியாக போயிடுறாங்க, பெற்றோர்களை இப்போ கவனிக்கிறதே கம்மியாக போச்சு. இந்த புராணத்தை தெரிஞ்சு கொள்வர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மீது அவ்வளோ அந்த சயந்தன் புலம்புறு படத்தில் அவனை பற்றி புலம்பாமல் அம்மா அப்பாவை பற்றி ஏறக்குறைய 150 பாடலில் புலம்புறான். அது கச்சியப்ப சிவாச்சார் மிக அழகாக அங்கே பாடல் அமைத்திருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய தலைமுறைக்கு
இதெல்லாம் படித்தா அது புராணமாக நினைக்காம தன் வாழ்வியல் அறிவியலாக பயன்படுத்தினால் ஒவ்வொரு புதல்வர்களும் புதல்விகளும் தன் தாய் தந்தையரை நினைந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக அந்த புலம்புரு படலம் சயந்தன் புலம்புரு படத்தில் அதிகம் அவன் சிந்தனை பண்ணுறது தன்னை விட தன் தங்கை தெய்வ யானையை பற்றியும் அவன் தன் தாய் தந்தரை பற்றியுமே அதிகம் சிந்திக்கலானான் அந்த சிறைச்சாலையிலே. ரெண்டாவது, பானுகோபன் இந்த ஐராவத யானையை தந்தத்தை உடைச்சி அதையும் காயப்படுத்தி வச்சுருந்துருக்கான். இதெல்லாம் நம்ம செஞ்சது இவ்வளோ இழந்ததெல்லாம் நம்ம ஊழ்வினையா? பல பிறவிகள் செய்த பாமானும் நொந்து கொள்கிறான் சயந்தன். அவன் அங்கே போனோடனே அவன் டெய்லியும் வேத தியானம் பண்ணுறவன், சந்திர எல்லா சந்திகாலம் செய்யக்கூடியவன், நித்யாக்கினி, இதெல்லாம் பூஜைகள்லாம் பண்ண முடியலையே, நம்ம ஜெயிலில் கிடக்கிறமேன்னு வருத்தப்படுறான். தாய் தந்தையரை பூஜை பண்ண நம்ம மறந்த வழி இல்லாமல் இங்கே தனித்து விடப்பட்டோமே என்று பலவாறாக இந்த சிவபூஜை பண்ண முடியலன்னு சொல்லி பலவார சிந்தனை நொந்து படுத்து அப்படியே அயர்ந்து கிடக்கிறான். அதை போய் இங்கே சிறிய விடுவில் போய் பார்க்குறார் வீரவாகு தேவர். அதை மெதுகாக இறங்கி போய் அவர்களை பார்க்க போகும்போது அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா சயந்தனுக்கு ஒரு கனவு வருது. அப்படியே அயர்ந்து படுத்து தூங்கும்போது கனவுல சிவசுப்பிரமணிய கடவுள் அவன் கடவுளை தோன்றி ஒரு காட்சியை கொடுக்கிறார். நான் இங்கே வந்திருக்கிறது, அவள் உருவத்தை காமிக்கிறார். அவன் இதுவரையும் பார்த்ததில்லை. உருவத்தை காண்பிக்கும் பொழுது, நான் தான் கொன்றையம் சடை குன்றவள்ளியின் புதல்வன், இந்த கரஞ்சமலையம் தாரகனை வதைத்து உங்களை காப்பாற்றுவதற்காக திருச்செந்தூரிலே குழுவிட்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அப்போ தான் லேசாக கொஞ்சம் வருது. நான் சிவமைந்தன், உங்களை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து சிவபெருமானின் 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 துண்டங்களாக நான் உங்களை காப்பாற்றுவதற்காக சிறு குழந்தையாக வடிவம் கொண்டு அமர்ந்திருக்கின்றேன், திருச்செந்தூரில் அமர்ந்திருக்கின்றேன். நீ உன் தங்கை பற்றி கவலைப்படாத, உன் தங்கை மிகவும் பத்திரமாக மேருகிரியிலே தங்கியிருக்கின்றாள். உங்கள் அம்மா அப்பாவும் கவலைப்படாத. கனவுல எல்லாம் சொல்கிறாள் சிவசுப்பிரமணியம். உங்கள் அம்மா அப்பாவும் சீர்காழியில் சிவபூஜை பண்ணிட்டு பல தலங்கள்லாம் போய் இப்பொழுது திருச்செந்தூரில் சேஃபான இடத்துல இருக்கிறாங்க, நீ கவலைப்படாத. இன்னும் குறுகிய காலத்தில் அங்கே அந்த அவுணர்களையும் சூரபத்மனையும் 10 நாட்களில் அழித்து உங்களை மீட்டு எடுத்து கொண்டு வருவேன்னு சொல்லி கனவுல சொல்கிறாரு. இந்த கனவு மற்ற அங்கே உள்ள பல ஆயிரம் தேவர்களுக்கும் கனவுல காண்பிக்கின்றார். கனவு முழிச்சு எழுந்த உடனே பார்த்தா இது என்ன உண்மையாக பொய்யா? இப்போ நம்மளே கனவு கண்டா அது அப்படியே உண்மையாக இருக்கிறது மாதிரி தோணும். திடீர்னு முழிப்பு வந்தோடனே இது கனவா இது நினைவான்னு பார்க்கும்போது அப்புறம் யோசனை பார்த்து கனவு தான் வந்தது அப்படின்னு. அந்த மாதிரி எழுந்த ஆச்சரியத்தோடு இந்த ஜெயந்தன் பார்க்கும்போது எல்லா தேவர்களும் ஓடி வர்றாங்க. சிறைக்குள்ளே நடக்குது. இதை பார்த்த உடனே எல்லாரும் சத்தம் இல்லாமல் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு கடவுள் வந்திருக்காரு, நம்மளை காப்பாற்றுக்க வர்றாருன்னு சொல்லிட்டு கனவு தான் சொல்லி எல்லோரும் அதை சிந்தித்து மிகவும் ஆனந்த கழிப்பில் ஆழ்ந்திருக்கும் போது மெதுவாக வீரவாகு தேவர் உள்ளே போன உடனே வீரவாகு எழுந்தருளி, நான் சடாட்சரன் குமார கடவுள் அனுப்பிய தூதுவன். உள்ள நுழையும் போதே அவர் ஒரு சுப்பிரமணிய கடவுளுடைய சடாட்சர மந்திரத்தை சொன்னோன்னே அங்கே சிறைச்சாலையில் வாயில் காப்பவங்கள்லாம் அப்படியே மயங்கி கீழே வந்துட்டானா. ஏன்னா பார்த்தா யார் வரான்னு சொல்லி அலர்ட் ஆகிடுவான். அவங்களையும் சந்திக்க முடியாது, அவர்களுக்கு மிக துன்பத்தை விளைவிப்பார்கள். அதனால் போகும்போதே வீரவாகு தேவர் சிவசுப்பிரமணிய கடவுளின் சடாட்சர மந்திரத்தை நினைந்த அளவிலே அந்த அவுணர்கள்லாம் மயங்கி கீழே விழுந்தார். காவலாளிகள்லாம் மயங்கி விழுந்தார்கள். சிறைக்குள்ளே போயிட்டார். போய் ஜெயந்தன்ட்ட பேசுகிறாரு. வீரவாகு தேவர், கவலைப்படாத, நான் முருகபெருமானின் தம்பி, அவருடைய 9 குமாரர்களில் நான் ஒருவன். உங்களை காப்பதற்காகவும் தூதுவனாக நான் வந்திருக்கின்றேன். இன்று நான் சூரபன்மனை சந்திக்க இருக்கின்றேன். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும், நம்ம கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சாதிருங்கள். சூரபன்மனை முருக கடவுள் வேற்படையால் அழிப்பார். உங்களை சிறையிலிருந்து மீட்டு உங்களுடைய சொர்க்கலோகத்தையும் தேவலோகத்தையும் மீட்டு கொடுத்து உங்களுக்கு புது வாழ்வை அளிப்பார் என்று சொல்கிறார். சொன்னோடனே ஆனந்த கூத்து, ஆனந்த சந்தோஷம் அவரை கட்டி தழுவி நீங்கள் இருங்கள் சொல்லிட்டு அடுத்ததாக அந்த திரும்ப சிறிய உருவம் எடுத்து அந்த அவைக்குள்ள நுழைய பார்க்க போகிறார். அவைப்படலம் எடுத்து 12வது அவை புகு படலம்.
சிறையில் பார்த்தீங்கன்னா அதை போகிறது சிறையை தாண்டி பல அகழிகள் இருக்கான். அகழிகள்னால் நம்ம நேரம் நடந்து போக முடியாது, யானைகளோ குதிரை மனிதனோ பெரிய பெரிய அகழிகள் இருக்கும். அதை தாண்டணும், இல்லை ஆகாய மார்க்கமாக ஒரு அப்படி தாண்டணும். அத்தனை அகழிகள், பல்லாயிரம் அகழிகள் இருக்கான். மதில் கோபுரங்கள். சூரபன்மனுடைய அத்தாணி மண்டபமே மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு சிறிய தீவு மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா தேவலோக சிற்பிகள் பல வேறு ஒரு கிரகத்திலிருந்து கொண்டு வந்த பிரம்மாவை கொண்டு வந்து அமைச்சு பல பல வண்ணங்கள், மணிகள், நவரத்தினங்கள், பொன் வெள்ளியால் ஆளப்பட்ட பல தூண்கள், பல மகர தோரணங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக செஞ்சு வச்சுருக்கான். இதெல்லாம் தாண்டி அந்த அற்புதமான விமானம் உள்ளே போய் மெதுகாக இறங்குறார். இறங்கின உடனே பெரிய ஆச்சரியம். அங்கே இறங்கணும், அந்த சபைக்கு போகிறோம்ல, அங்கே 2 பெரிய ஜாம்பவான் காவலர்கள் இருக்கிறான். போன உடனே அவர்களை அறியாமல் அவர் அவருடைய புலனுக்கு எட்படாமல் உள்ள நுழைஞ்சிடுறார் சபையில். இல்லை அவனே தேக்கி அங்கே நிறுத்தியிருப்பான். அது அவருடைய சக்தியால் அந்த 2 பெரும் பலசாலின் காவலர்களை கடந்து சபைக்கு போகிறார். இங்கே போனால் சூரபத்மன் மிகப்பெரிய ஆசனத்தில் நெற்றியில் திருநீர் அணிந்து பல மரகத மாணிக்க மாலைகளோடு மிகவும் கம்பீரமாக அந்த சபையில் வீற்றிருக்கின்றான். பெரிய ஆசனத்தில் அங்கே பல தேவ மகளிர்கள் அவனுக்கு சாமரம் வீசுகின்றார்கள். பல தேவ பெண்கள் பணிப்பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் போன உடனே வீரபாகு தேவரை பார்த்த உடனே பிரமிப்பு. என்ன இவன் யார் புதுசாக அங்கே உள்ள வந்தான், இவ்வளோ கட்டுக்காவலை மீறி எப்படி உள்ளே வந்தான், நீ யார் என்று கேட்கின்றார். கேட்ட உடனே வீரபாகு தேவர், நான் சுப்பிரமணிய கடவுளுடைய தம்பி, உன்னிடம் தூதுவனாக வந்திருக்கின்றேன். நீ ஜெயந்தனையும் இந்திரனது மகன் ஜெயந்தனையும் பல கோடி தேவர்களையும் சிறையிட்டு இருக்கின்றாய். இவரெல்லாம் சிறை விடுத்தால் உன்னை இந்த திரும்பவும் 1008 அண்டங்களையும் மீதி உள்ள நாட்களையும் நீ இன்பமாக கழிக்கலாம். இல்லை என்றால் உன் மீது சிவசுப்பிரமணிய கடவுள் தன் படையோடு வந்து நாளையே அழிப்பார் என்று சொல்கிறார். கேட்ட உடனே ரொம்ப கடுப்பாரான், ரொம்ப கோபமாயி எச்சரித்து யாரானின்னு சொல்லி பல வார்த்தைகளை பேசி அவனை சொல்கிறான். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா போய் நின்னவுடனே யூஸ்வலாக ஒரு தூதுவர் போனால் அவனுக்கு மரியாதை பண்ணணும். நீ எதிரியாக இருந்தால் கூட உட்கார. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவன் பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான், இவருக்கு இடமே குடிக்கல, ஒரு நகையாக நிற்கிறான். உடனே இந்த ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, சேர் கொடுக்கலன்னா மேலேருந்து ஒரு இதை எடுத்து விட்டு உட்காருவான் ரஜினிகாந்த், ஒரு பலகை வரும். அது மாதிரி அன்னைக்கே தேவேந்திரன் அவன் பையன் அங்கே இருக்கும்போது இத்தனை கொடுமைகளையும் செய்து வந்த ஒரு தூதுவனையும் அவமதித்து அவனுக்கு எந்த ஆசனம் கொடுக்காம இருக்கும்போது உடனே தேவலோகத்துலேருந்து ஒரு விமானம் வருது. விமானத்தில் பெரிய நாற்காலி வருது. பெரிய ஒரு நாற்காலி வந்தோடனே அதில் மேலே வீரபாகு தேவ அமருகிறார். ஏன்னா இவன் கொடுக்கணும் சீட்டை கொடுக்க மறந்துடுறான். இறைவனுடைய ஆணையால் பெரிய விமானத்தில் ஒரு பெரிய நாற்காலி இறங்குது. இவனோட பெரிய ஒரு ஆசனம். அவர் மேலே உட்கார்றாரு. வீரபாகு தேவர் கால் அவன் முகத்துக்கு அவன் தலைக்கு மேலே நிற்குது. அந்த அளவுக்கு விஸ்வரூபமான ஒரு விமானத்தில் இறங்கிய ஒரு அந்த ஆசனத்தில் அமர்ந்து இத்தனையும் பேசுகிறார். பேசின உடனே உன் உயிரை கொன்று விடுவேன், இங்கிருந்து செல், நீ யார் என்று மிகவும் கர்ஜித்து அவரை பலவராக அவன் திட்டுறான். முருகன் பொறுமையாக சொல்கின்றான். வீரபாகு தேவர், முருகன் பிரம்மத்தின் சொரூபன், பிரம்மத்தின் ரூபன். அவன் உங்களை அழிக்காமல் விட மாட்டான். ஒன்றே நீங்கள் இந்த சிறைப்பட்டவர்களை விடுத்து விடுங்க, நான் அவங்கள விட்டுட்டிங்கனாவே நீங்கள் நல்லா வாழலாம். உங்களுடைய குலம் கோத்திரங்களோடு இறைவன் சிவபெருமான் அளித்த அவ்வளவு வரங்களையும் பெற்று வளங்களையும் பெற்று பல நாட்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவன் முடியாதுன்னா உடனே ஒரு 1000 சேனையை அனுப்புகிறான். அதில் இவனை யாரை போல கட்டி வைடா அப்படின்றான். கடுப்பாயி சூரபத்மன் முதல்ல வீரபாகு தேவ கட்டி வைடா அப்படின்றான். 1000 சேனைகள் சூழ்ந்து அவரை கிட்ட போய் எதிர்க்க போகிறாங்க. அத்தனையும் ஒரே காலால் தள்ளி அத்தனையும் தூள் பொடி ஆக்கிறார். ஆயுதவர்கள் சிகையை அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே அடிக்கிறார். தலையில் விழுந்து அப்படியே எல்லாம் இறந்து போகிறாங்க. அடுத்தது சதமுகன் வதைப்படலம்.
சூரன் பத்மன் ஆயுதவர்களை கொன்ற வீரவாக பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாகி அடுத்த சேனைகளை ஏவி விடுறான். சதமுகன்கிற ஒருத்தன், சதமுகன்னா ஏறக்குறைய 100 இல்லையா, 100 முகங்களுக்கு மேலே இருக்கிறவன், பெரிய ஒரு அவனுக்கு பெரிய உருவம், பெரிய ஆற்றல் உடையவன். அவனை கொண்டு போய் அவனோட சேர்ந்து 1,00,000 வீரர்களையும் அனுப்புகிறான் அந்த சபைக்குள்ளே. அவனை வந்து கொல்லாமல் உயிரோடு கொண்டு வாட்டுறான். அவ்வளோ பேரும் வரும்போதே வீரவாகு தேவர் தன்னுடைய ஒரு வாளால் அப்படியே ஒரு நொடியில் இலக்கம் வீரர்களையும் கொன்று காலால் இடறி சதமுகனை தரையிலே வீழ்த்தி கொன்று விடுகின்றார். இதை பார்த்த உடனே கோபம் தனியவில்லை. சபை நகரையும் அத்தனை ஆக்ரோஷத்தை அவ்வளோ பேரையும் அழிச்சதுக்கப்புறம் வீரவாகு தேவருக்கு கோபம் தனியவில்லை. அங்கேயும் இங்கேயும் சுற்றுறார். நகரங்கள், மாளிகைகள், தெருக்கெல்லாம் நினைஞ்சு அந்த எல்லாத்தையும் அழித்து நகரையும் சபையும் எல்லாத்தையும் அழித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழிச்சதுக்கப்புறம் ரொம்ப உக்ரம் தாங்காமல் பல மணி நேரங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார். சண்முக பெருமானை நினைந்து உலகளந்த பெருமாள் போல உருக்கொண்டு அவர் நகரம் முழுதும் அலையும் போது அதை பார்த்து அத்தனை அவர்கள் அதிசயம் அடைகிறார். இப்படி பெரிய உருவத்தையும் மனிதனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அங்கே உள்ள அவுணர்கள் எல்லாம் மிகவும் அதிசயம் அடைந்தார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா கதை, தோமரம், பிண்டிவாளம் என்ற போல பல ஆயுதங்களால் எரிஞ்சு அவரை கொல்ல பார்க்குறாங்க. அத்தனையும் அவர் தன் கையால் தொடச்சி எல்லாம் தூள் தூளாக ஆகிறது. அடுத்தபடியாக 15வது நகரளி படலம். இந்த நகரத்தை அழிய போகிறத பற்றி விரிவாக கச்சிப சிவாச்சாரியார் ஏறக்குறைய 100 பாடலுக்கு மேலே சொல்கிறார். அதில் சுருக்கத்தை நான் சொல்கிறேன், நிறையா அவ்வளையும் பண்ண முடியாது. அடுத்தது 50 வெள்ளம் காவலரை கொன்று அங்கிருந்து வேறையும் ஒன்று பிடுங்கி அவர் மேலே விடுறான். சூரன் மனங்கலங்கி அவ்வளோ பேரையும் கொண்டதுக்கப்புறம் மனங்கலங்கி நான் ஒரு ஆண்மகனே இல்லைன்னு தனக்குள்ளே ஒரு பச்சாதாபத்தையும் ஒரு மனக்குமுறலையும் நின்று அவனை தாழ்த்திக்கிறான். தாழ்த்தும் போது நான் இவ்வளவு ஒரு யாரோ புதிய மனிதன் இவ்வளவு உக்கிரத்தோட ஒரே ஒருவன் இத்தனை சேனைகளையும் அழித்து இந்த நகரத்தையும் அழித்திருக்கான்னு சொல்லி அவன் மனம் வாட்டமுற்று அவன் மனம் அழிந்து ரொம்ப குழப்பமான நிலையில் இவனை எதிர்க்க முடியல, அடிக்க முடியலன்னு சொல்லி மனம் அளக்கலைந்து தன்னுடைய மனச்சிதைவு ஏற்பட்டு ரொம்ப கலங்கி நிற்கிறான். அவனை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சகஸ்திரவாகுகளை திரும்ப சகஸ்திரவாகுன்னு ஒரு படைகள் இருக்குது, திரும்ப அதை ஏவி விடுறான். திரும்பவும் அவரை கொல்லாமல் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க வர்றதுக்கு முன்னாலே திரும்ப எஞ்சி இருக்கின்ற மண்டபங்கள், கூட கோபுரங்கள், மாளிகைகள் எல்லாம் அழித்து அவர்கள் கத்துற பெரிய ஓலம், அவர்கள் அந்த அந்த எல்லாம் கொய்ய முறையோன்னு உயிர் தப்புன்னு சொல்லி அழுது புலம்பி ஓடுற அந்த ஓசையானது, பல்லாயிரம் கணக்கானவர்கள் கொடுக்கின்ற ஓசையானது ஊழி காலத்தில் ஏற்பட்ட சத்தம் போன்று பயமாக இருக்கான். அத்தனை அகோர ஒளிகள் ஏற்படுகின்றது. அடுத்தது சகஸ்திரவாகுங்கிற படைகளை அனுப்புகிறார். வீரவாகுவை வளைத்து சூளம் முதலிய பள்ளியில் எரியிறாங்க. அவற்றையெல்லாம் ஒரே ஒரு மராமரத்தை பிடுங்கி எரிந்து தலையை உடைத்து நெற்றியையும் பிளந்து பல்லையும் தகர்த்து பலவகை படைகளையும் கொன்று குவித்து மிகவும் தமிழராய் அமைதி கொள்கின்றார். இதை பார்த்ததுக்கப்புறம் வஜ்ரவாகு அவன் பையன் இப்போ தான் அவனுக்கு தெரியுது, இவ்வளவு படைகளையும் அழித்து இப்படி நாசப்படுத்தும் போது சூரன் மனம் கலங்கி போது உடனே அவன் பையன் வர்றான். நீங்கள் ஏப்பா கவலைப்படுறீங்க, நான் போய் அவனை கொன்று வருகிறேன்னு சொல்லி வஜ்ரவாகு அவனுடைய மகன், சூரபத்மன் மகன் சினம் கொண்டு போர்க்கோலம் கொண்டு எதிர்க்கின்றான் வீரவாகுவை. வீரவாகை ஆரவாரம் செய்து சத்தம் மண்டலத்தில், அதாவது அவன் வரும்போதே ஒரு பெரிய சத்தம் எழுப்பி உழுக்குகின்றார் வீரவாகு தேவர். எல்லா அண்ட சராசலங்களும் அந்த சத்தத்தை கேட்டு குலுங்கின அதிர்ந்ததாம். வஜ்ரவாகு இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை இதுவரை வாழ்நாளில் கேட்டதான். அப்படியே அவனும் அந்த சத்தத்தால் குறுகி மிகவும் பயந்து கிளிபிடித்து அழைகிறான். அவன் தேர் சாரதி ஒரு தேரில் வர்றான். பார்த்தீங்கன்னா வஜ்ரவாகு ஒரு தேரில் வர்றான். அவன் தேர் சாரதி முதல்ல போருக்கு பல ஆயிரம் சேனைகளோடு வர்றான். விசயன்கிறவன் அப்படியே அந்த தேரை தூக்கி வானத்தில் எறிகிறார். அந்த தேரோட போய் தேரும் முறிஞ்சு அவனோட சாரதியும் முடிஞ்சு திரும்ப கீழே விழுகுது.
பல மணி நேரம் கழிச்சு திரும்ப இவன் வந்து வஜ்ரவாகு இன்னொரு குதிரைகள் பூட்டிய இன்னொரு தேரில் ஏறி திரும்பவும் வர்றான். அதையும் பிடுங்கி ஆகாயத்தில் வீசுறாரு. வீசி கீழே வந்து விழுந்த உடனே 1,00,000 யோசனை சென்று திரும்ப பூமியில் வந்து விழுந்ததான். அவ்வளவு வேகமாக அந்த வஜ்ரவாகு இரண்டாவது தேரையும் உடைக்கிறார். கீழே வந்து விழுந்ததுக்கப்புறம் தண்டு பல ஆயுதங்களால் வந்து வீரபாகு மேலே தாக்குறான். அத்தனையும் எதிர்த்து பொடி பொடியாக்கி அவனுடைய 10 தலைகளையும் அறுத்து தள்ளி எல்லா அவுணர்களையும் பயந்தோடும்படி எல்லாத்தையும் கொன்று விடுகிறார். அந்த நேரத்திலே சூரிய அஸ்தமனம் மாலை நேரம் வந்துவிட்டது. இப்படி எல்லோரையும் அழித்து கடைசியாக இதற்கப்புறம் வந்து நம்ம சொன்னதை கேட்கல சூரபத்மன், இவ்வளோ அழிவுகளையும் பண்ணிட்டான், இவர்களை காக்க வேண்டும், இந்த சயந்தனையும் இந்த தேவர்களையும் நாம் சிறை மீட்டெடுக்க நம்மளால் முடியும். இருந்த போதிலும் சுப்பிரமணிய கடவுளின் ஆணையை ஏற்று அவருடைய தலைமையில்தான் இவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக அவர் திரும்பவும் அந்த மகேந்திரபுரியை விட்டு இலங்கை பக்கமாக திரும்பி வருகின்றார். அங்கே வரும்போது யாழிமுகன் ஒருத்தர் இருக்கான். இந்த இலங்கை தீவுக்கு மகேந்திரபுரிக்கு வெளியில் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய படை யாழிமுகன். இந்த யாழிமுகனுடைய பையன்தான் அதிவீரன். அவன் ஏற்கனவே கொண்டுட்டார். இப்போ இவன் போயிட்டு சூரபத்மனை பார்த்து இவர் போகும்போது இவனை சூரபத்மனை பார்க்க போயிட்டான். இவர் திரும்பி வரும்போது விஷயமே அவனுக்கு தெரியல யாழிமுகனுக்கு. திரும்பி வந்து யாரா புதுசாக ஒருத்தன் ஆகாய மார்க்கமாகனு அவரை திரும்ப எதிர்த்து போரிடுகின்றான். இதை எல்லாப்பே நான் வந்து வாயு வேகத்தில் ஆகாய மார்க்கமாக இலங்கையின் வடக்கு பக்கம் வந்து சேர்றார். யாழிமுகன் என்பவன் எதிர்த்து போரிடுகின்றான். அவனோடு பார்த்தீங்கன்னா சேனைகள் கைவாளில் கொண்டு வெட்டி எரிவதற்காக பல்லாயிரம் சேனைகள் எதிர்த்து வருது. அதை பார்த்த வீரபாகு தேவர் மிகவும் பொறுமையை கையாண்டு 1000 சேனைகளோடு வந்து கோபத்தோடு வந்து தாக்க வருகின்றான். அந்த 1000 சேனைகளையும் தன்னுடைய ஒரு வாளால் துணித்து எல்லாம் வெட்டி தள்ளி விடுகிறார்கள். கடைசியாக அவன் மற்ற 1000 மலைகளை பிடுங்கி அடிக்கிறான். அத்தனையும் தேக்கி தூள் தூளாக மாறிடுது. வீரபாகு மேலே பட்டோன்னு எல்லாம் ஒரு சாம்பல் மாதிரி அப்படியே தூள் தூளாக ஆகி உடனே வீரபாகு திரும்பவும் வந்து அடுத்த 1000 கைகளையும் அவனை வெற்றார். கடைசியாக யாழிமுகனுடைய 1000 கைகளையும் வெட்டி துணித்து அவனையும் 1000 தலைகளையும் அறுத்து தள்ளிவிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எதிர்க்கிற எல்லா வீரனும் இல்லை. இதற்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் திருச்செந்தூரை அடைவதான்னு சொல்லிட்டு இலங்கையிலிருந்து ஆகாய மார்க்கமாக பறந்து கந்தமாதன மலையை கடந்து திருச்செந்தூருக்கு யாழிமுகனை சம்ஹாரம் செய்து கடைசியாக திருச்செந்தூரை வந்து சேருகிறார். திருச்செந்தூர் வந்து சேர்ந்தவுடனே அங்கே உள்ள கூடியிருக்கிற அத்தனை பூதகணங்களும் தேவர்களும் அப்படியே ஒரு சந்திரனை கண்ட கடல் போல எல்லாரும் ஆரவாரித்து வந்து வீரபாகு தேவர் வந்து விட்டார் என்று ஆரவாரம் செய்து அவரை சூழ்ந்து வரவேற்கிறார்கள். அவரும் மிகவும் சந்தோஷத்தோடு இறங்கி எல்லோரையும் பூதகணங்களை கட்டி தழுவி தன்னுடைய அந்த எல்லோரும் காத்து கொண்டிருக்கிற தேவர்களையும் ஒவ்வொருவராக கட்டி தழுவி தன்னுடைய செய்தியை தெரிவிக்கின்றார். மிகவும் எல்லோரும் சின்பத்தோடு வந்து சேர்ந்தவுடன் உடனே சுப்பிரமணிய கடவுளை இருக்கிற இடத்துக்கு போகிறார் வீரபாகு. அத்தனை தேவர்களும் பூதகணங்களும் சூழ்ந்து போய் சுப்பிரமணிய கடவுள்கிட்ட போய் சேர்றார். சுப்பிரமணிய கடவுள் மிகவும் எதை பற்றியும் ஒன்றும் பெருசாக இல்லை, போயிட்டு வந்துட்டாரா, வீரபாகு தேவரை வரை சொல்லுன்னு சொல்லிவிட்டு நீ சென்ற காரியம் என்ன வாழுது என்று கேட்கும் பொழுது வீரபாகு தேவர் மிக விரிவாக கந்தமாதன மலையை கடந்து கடல் பாய்ந்து பல அசுரர்கள் பல படைகளை போட்டு எல்லா விஷயங்களையும் மகேந்திரபுரி சென்று அடைந்து இத்தனை சம்பவங்களையும் வந்து விரிவாக எடுத்து சொன்னதுக்கப்புறம் சுப்பிரமணிய கடவுள் இதுக்கப்புறம் ஒரு சாய்ஸும் கிடையாது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவன் வந்து மாறி இவர்களை சிறைபிடித்தால் இவன், ஏன்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் வேறு வேறு அல்ல, 2 பேருமே சித்தப்பா பெரியப்பா பசங்க மாதிரி தான்.
காசியப முனிவர் காசியப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தான் தேவர்கள். அவர்கள் அமுதம் உண்டதால் சாகா வரம் பெற்றவர்கள். இந்த அவுணர்களும் மாயைங்கிறவருக்கும் காசிபருக்கும் பிறந்தவர்கள், அசுர குணம் படைத்தவர்கள். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 2 பேர்த்துக்குமே சிவபெருமான் வரம் வழங்கியிருக்கார். இருந்த போதிலும் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் கட்டுண்டு இவர்கள் மனித குலத்துக்கு, தேவகுலத்துக்கு எதிராக பல இடர்களையும் பலரை அடித்து துன்புறுத்தி சிறைப்படுத்தி இருக்கிறதுனால இவர்களுக்கும் நம்ம சிவபெருமான் இவர் இவ்வளோ 1008 அண்டங்களையும் 108 யுகங்களும் வாழ்வதற்கு அருள் புரிஞ்சிருக்கார். ஆக இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இவன் நம்ம கொள்வது முதன்மை குறிக்கோள் அல்ல. இவன் திருந்தி மற்றவங்கெல்லாம் விட்டுட்டு தொந்தரவு பண்ணாமல் சிறையில் விடுத்து இருந்தானா இவனும் வாழலாம் அப்படிங்கிறது தான் சுப்பிரமணிய கடவுள் நோக்கம். இவன் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தூதுவனை அனுப்பி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இவன் எதுவும் மனம் மாறவில்லை, திருந்தவில்லை. நாளையே புறப்படுவோம், மகேந்திரபுரிக்கு சென்று எல்லா சூரனையும் மெஞ்சி இருக்கின்ற அவுணர்களையும் அழித்து சயந்தனையும் தேவர்களையும் சிறைபிடித்து வருவோம் என்று தீர்மானித்து நாளை போர் செய்வதற்காக எத்தனைத்து முருகக்கடவுள் முடிவு செய்துவிட்டு எல்லோருக்கும் ஆணை வழங்கிவிட்டார், நாளை செல்வோம் என்று. இந்த வகையிலே இத்துடன் வீரவாகு தேவர் தூது முடிந்தது. இதில் என்னென்னா, நம்ம இந்த கந்த புராணத்தை படித்து அதை ஒரு புராணமாகவும் ஒரு காப்பியமாகவும் நாம் படித்து இறைவனுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சிவபெருமானுடைய பெருங்கருணையையும் இந்த அவதார நோக்கம் இவர்கள் அளிப்பதற்காக சிவபெருமான், ஏன்னா தக்ஷ யாகத்துக்கு போய் இவர்கள் அவிர்பாகம் சிவபெருமான் கொடுக்காமல் இவரெல்லாம் கலந்து கொண்டதுக்காக தான் பனிஷ்மெண்ட்டே இது. தேவர்கள் சிறை வைக்கப்படுறது, இவ்வளோ தொல்லைகள்லாம் பண்ணுறது எல்லாமே மறைமுகமாக சிவபெருமான் பண்ணுறது. கடைசியாக பல காலம் அவங்கள கஷ்டப்பட வச்சுட்டு கடைசியாக இவங்களே இமாலயத்தில் தன்னை கைலாயத்தில் வணங்கி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, ஒரு தேவகுமாரன் பிறப்பான் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி எழுப்புறார். அது சொல்லியும் உடனே நடக்கல. பல யுகங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டாங்க, திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பார்வதியை மணந்து பார்வதி தேவியை மணக்கும் பொழுது குமாரன் வருவா அப்படிங்கிறது இந்த கதைகள்லாம் பல காஞ்சி புராணத்தில் உள்ள எல்லாமே கந்த புராணத்தில் வருகின்ற பல நிகழ்வுகளை நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். என்ன செய்கிறோன்னா, மனிதர்கள் இங்கே என்னென்னா தூது, முக்கியமான 3 தூது நம்ம படித்த காப்பியங்களில் பாரத போரில் கிருஷ்ணன் தூதுவாக போகிறான். போய் அங்கேயும் இந்த மாதிரி அவுணர்கள் மாதிரி அந்த கௌரவர்கள் நடந்து கொண்டார்கள், பாண்டவர்களுக்கு எதுவும் செய்யலை. அங்கே தூதுவாக போகிறான் கிருஷ்ணன், பேசி பார்க்குறான், முடியல, திரும்ப போர் தான் மூழ்கிறது. கந்த புராணத்துலன்னு பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வீரவாகு தேவர் போய் தூதுவாக போகிறாரு, அவுணருக்கு சொல்லி பார்க்குறாரு, முடியல. அடுத்தது ஒரே ஒரு தூது தான், சிவபெருமானே பறவை வீட்டுக்கு தூதுவாக போனார். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பறவை நாச்சியார் திருவாரூரில் 2 பேர்த்துக்கும் ஊழலை தவிர்ப்பதற்காக சிவபெருமான் அவர் ஃப்ரெண்டுனால கேட்குறாரு. அதையும் சில பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஒரு தனி மனிதனுக்காக கடவுள் இறங்கி தூதுவாக போகலாமான்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் சிவபெருமான் தன் நண்பனுக்காக, தன்னுடைய நண்பன் கேட்டதற்கு இணங்க அவரே வெறும் காலம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் அந்த வீதியில் போகும்போது நிறைய பேர் காலணி அணிய மாட்டார்கள். நான் கூட அங்கே ஒர்க் பண்ணேன், அந்த ஊரை திருவாரூரில் 2006 ஒர்க் பண்ணேன். அப்போ நான் தினம் காலைல போனேன், ஓபிக்கு போகிறதுக்கு முன்னால் கோயிலில் போய் தியாகராஜரை தரிசனம் பண்ணிட்டு புட்டுனங்குளம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஓபிக்கு போவேன். அப்படி போகும்போது ஒரு பெரிய வயதான மூதாட்டி செருப்பு போட்டு வந்தாங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது செருப்பை கழட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் போட்டாங்க. அவங்க அப்போ எனக்கு தெரியல என்ன காரணம்ட்டு. அம்மா நீங்கள் இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் காலனியை கழட்டி வச்சுக்கிட்டேன், என்ன காரணன்றேன். அப்பா, இந்த வீதியில் தான் சிவபெருமான் பறவை வீட்டுக்கு தூதாக போகும்போது வெறுங்கால் நடந்து வந்தார். இறைவன் நடந்து வந்த தெருவில் செருப்பு போடலாமா, அதனால் நான் கழட்டிக்கிட்டேன். அன்றைக்கி தான் நான் போய் புக்கை எடுத்து படித்தேன். இப்படி ஒரு கதைகள் இருக்குது. அந்த மாதிரி இறைவனே காலால் வெறுங்காலால் நடந்து பறவையின் வீட்டிற்கு சுந்தரருக்காக தூது சென்ற ஒரே தூது மட்டும்தான் பழிச்சிருக்கு. ஏன்னா மனிதர்கள் கால சொன்னால் தான் அது நடக்கும். அசுரர்கள் கால கௌரவர்கள் மாதிரியும் இந்த சூரபத்மன் காலையும் இந்த நல்ல விஷயங்கள் விலகலை.
கடைசியாக ரெண்டும் போரில் முடிந்தது இல்லையா? ராமாயணத்துலேயும் ராமதூதன் போனான். ராமதூதன் போனால் அங்கே இலங்கேஸ்வரன் அவனும் கேட்கல. 3 தூதுகளும் போன ஆட்கள் பலம் வாய்ந்தவர்கள், தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள். போனவன் எல்லாமே அசுரர்கள், அசுர குணம் கொண்டவர்கள். அவங்க யாருமே காதில் கேட்கல. பறவை நாச்சியார் மனித ரூபத்தில் இறையருள் பெற்ற சுந்தரமூர்த்தியினுடைய முதல் மனைவி. அந்த அம்மா முதல் தடவை அந்த அம்மா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, யாரும் தெரியாது போன்ட்டாங்க. 2வது தடவை சிவபெருமான் சொல்லி, நான் உன் வீட்டுக்கு போனேன், ஒய்ஃபு நீ மதிக்கல, திருப்பி அனுப்பிச்சாப்லன்னா திரும்பவும் போய் கேட்குறார். 2வது தடவை போகணும். 2வது தடவை போகும்போது தான் அந்த அம்மா முதல் தடவை போகும்போது தலையை பார்த்துருக்காங்க, யாரோ மனுஷன் வந்திருக்கான்னு. பெரும்பாலான பெண்கள் அந்த காலத்தில் தனியாக இருக்கும்போது ஒரு ஆடவர் வரும்போது முகத்தை வேறிட்டு பார்க்க மாட்டாங்க, கீழே குனிஞ்சு தான் பேசுவாங்க. 2வது தடவை போகும்போது கீழே குனிஞ்சு பார்க்கும்போது சிவபெருமானை வீர கலர்கள் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, வந்திருக்குது ஒரு மனித உருவத்தில் சிவபெருமான் வந்திருக்காருன்னு சொல்லி, ஐயா உங்களை நான் அவமதித்து விட்டேன் முதல் தடவை, நீ மன்னிச்சிருன்னு சொல்லி பல தடவை மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. சிவபெருமான் போய் சேரமான் பெருமாள் இவர் சுந்தரமூர்த்தியில் சொல்லி திரும்பவும் இணைஞ்சிடுறாங்க. அதனால் இந்த அறிவுரைகள் தூதுக்கள்லாம் மனிதர்கள் மட்டும் பழிக்கின்றதே ஒழிய இந்த மாதிரி அசுரர்கள் அவுணர்கள் இவர்களுக்கெல்லாம் காதில் ஒழியாமல் கடைசியில் போரை சந்தித்து தன் இனமும் தானும் அழிந்தது தான் நாம் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் கற்ற கதையாக இருக்கிறது. நாமும் இந்த செய்திகள் எல்லாம் கேட்டறிந்து வாழ்வியலில் நம்ம இதை அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கோம், தேவாரம் திருவாசகம் திருப்புகள்லாம் படிச்சுட்டு இதனுடைய பயன் வகை என்ன? நமக்கும் கொஞ்சம் லேசாக சில சமயம் அசுர தனம் வரும். அசுரர்களுடைய குணங்கள் கோபம், டென்ஷன், பதட்டத்தில் சில சமயம் நம்ம மதியிலேருந்து சில விஷயங்கள் வார்த்தையை விடுவோம், சில சமயம் செயல்களை அப்புறம் நிதானிப்போம். இது பண்ணது தவறு. கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் கலந்த கலவை தான் ஒருத்தன் பாட்டு எழுதினான். மனிதன் நம்ம எத்தனையும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 2 குணங்களும் இருக்குது. எது மிகுதியாக இருக்குன்னு பார்க்கணும். தெய்வ குணங்கள் நம்மள்ட்ட இருக்கா? அடுத்தவங்களை இம்சிக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது, நல்லதே பண்ணணும் முடிந்தால். அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிற சித்தாந்தங்களும் நம்ம படிக்கிற தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இந்த மாதிரி முருகனை பற்றிய பலவாறான இதெல்லாம் நீ தெய்வத்தன்மையோடு இருக்கணும், மனிதர்கள் தெய்வத்தன்மையோடு இருக்கணும். இந்த சமுதாயம் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருந்தது தான் இருக்குது. எல்லாருமே நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் கெட்டவர்கள் இல்லை, அங்கங்கே கலந்து தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நல்லவற்றையும் கூட சில சமயம் நம்மளை உள்ளூர அதை நம்ம இந்த நூல்கள்லாம் படித்து நம்ம பக்குவப்படுத்தியிருக்கோம். இந்த நூல்கள் தெய்வ சிந்தனை தெய்வ அனுபவங்கள்லாம் நம்மளும் மிருகமாக தான் இருப்போம். ஏன்னா மிருக புத்தி தான் நிறையா இருக்குது நம்மள்கிட்ட. இதெல்லாம் இந்த நூல்களும் இந்த படிப்பினைகளும் பல ஞானாசிரியர்கள் சொல்வதையும் நம்ம உள்வாங்கி நம்மளுடைய குணத்தையே நம்மளே மாற்றி வைத்திருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறோம், யோசனை பண்ணுறோம். தவறுகளும் சில சமயங்களில் சில விபத்துக்கு கொஞ்சம் இளைஞர்கள் பண்ணுறது கூட யோசனை பண்ணுறோம். முடிஞ்சால் நல்லது பண்ணு. சிவபெருமான் கருணை வள்ளல், மங்களகரமானவன், இதைத்தான் எல்லாம் சொல்கிறான். அன்பே சிவம்னா. சிவம் சிவம் பேரல்ல, அன்பு வேறல்ல. அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் வேறு வேறு எல்லாம் ஒன்று தான் சொல்லி திருமூலர் பாட்டில் வரும். ஆக சிவனே அன்பின் வடிவம். நீங்கள் பெரிய போய் பூஜை புனஸ்காரங்கள் பெரிய யாகங்கள்லாம் பண்ணல. ஒரு மனிதன் சக மனிதனோடு அன்பாக இருக்கிறியா? எங்கள் குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணும்போது ஜன்மதேசிக பரமாச்சாரியார் எனக்கு என்னமோ அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு மட்டும் ஒரு சிவராத்திரியில் நான் ஒரே ஒரு ஆள் தீட்சை பெற்றவன் தனியாக கூட்டு போய் சொல்லும்போது பல உபதேசங்கள் சொன்னாங்க. சொல்லக்கூடாது, அதில் ஒரு அறிவுரை, எல்லா மனிதர்களையும் அன்பாக இருக்கணும், யார்கிட்டையும் விரோதம் பாராட்டக்கூடாது. அது சிவனடியாராக இருக்கட்டும் சிவனடியார் இல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லோரிடம் அன்பு பாராட்டணும், சமமாக அன்பு பாராட்ட வேண்டும். எத்தனையோ அறிவுரைகள் அது ஒன்று. சொல்லப்போனால் அது அன்பை மட்டுமே போதிக்கின்ற சைவம் நம்மையும் காக்க வேண்டும். நாமும் பிறரை போற்றி நம்மளுடைய அசுர குணங்களையும் தீய குணங்களையும் மாற்றிக்கொண்டு நாம் இந்த நூல்களினாலும் இந்த புராண இதிகாசங்களாலும் பல ஞானாசிரியர்கள் சொன்ன உபதேசங்களால் நம்மளை மாற்றி தெய்வத்தன்மையோடு நம்ம இருக்கிறோம். இந்த உலகம் உய்யும் வரை நாம் முடிந்தளவு நன்மைகளை செய்து இறைவனர்களால் பல நலங்களையும் வளங்களையும் பெற்று உய்வோமாக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தர்ம ஆதீன குருமகா சன்னிதான மாசிலாமணி தேசிகரை நன்றி கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.